பகவத்கீதையில் 2வது சாப்டர்ல 47வது வெர்ஸ், அதில் ரொம்ப முக்கியமாக அடிக்கடி பகவத்கீதையை நாம் பேசும்போது இதைத்தான் பேசுவோம். கர்மண்யே வாதிகரஸ்து மா பலேசு கடேச்சனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ உனக்கு இந்த உலகத்தில் எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத பகவத்கீதை டிஃபைன் பண்ணுது. செய்யற வேலைக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. செய்யற வேலையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்லை. செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்லை. அப்ப என்னதான் உரிமை இருக்கு? எதுக்கு நீ வேலை செய்ய சொல்றேன்? இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் 21st century கிட்ஸ் சில இடத்துல கேட்பாங்க, என்ன சார் செய்யற வேலைக்கு உரிமை இருக்குங்கிறீங்க, செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை, என்ன சார் வேஸ்ட் சார், வேஸ்ட் பிலாசபி, இதெல்லாம் 21st century செட் ஆகாது. விதண்டாவாதத்துக்கு எல்லாம் பேசுவோம், சில பேர் சும்மா பேசுவாங்க விதண்டாவாதம். ஆனா இந்த பகவத்கீதையை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் அது எத்திக்கல் டைலமா, மாரல் டைலமா. சொந்த மாமாவை வைத்து சண்டை போடலாமா? சொந்த மாமாவை கொல்லாமா? இதான பகவத்கீதை தானுங்க. அவனை கொல்லாமா? நீங்க 2 கசின்ஸ் தானே. பொய் சொல்லலாமா? சண்டை போடும் பொழுது லைட்டா ஒரு பொய்யை மட்டும் லைட்டா பாதி பொய் பாதி உண்மையை சொல்லலாமா? அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை வச்சு ஜெயிக்கலாமா? முதுகுல குத்தலாமா? சூரியன் லைட்டா மறைச்சு விடலாமா? இரவையும் பகலையும் கன்ஃபியூஸ் பண்ணலாமா? இதுதானே பகவத்கீதை. எண்ட் ஆஃப் தி டே ஒரு மாரல் டைலமா, ஹையஸ்ட் மாரல் டைலமா நமக்கு கீதா உபச்சாரத்துல இருக்கு. ஹையஸ்ட் மாரல் டைலமா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. நீ செய்யலாமா தம்பி, நீ செய்யக்கூடாதா தம்பி? நான் சண்டைக்கே போமாட்டேன்னு சொன்னேன். அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாதி கன்வின்ஸ் ஆன அர்ஜுனா அங்கேயும் திரும்ப சண்டை போடுறான் கிருஷ்ணர்கிட்ட. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டேன், என்ன எங்க சொந்தக்காரங்களை போய் கொல்ல சொல்றேன், மனுஷனா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதான் கீதா உபச்சாரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எப்பிக்கா. இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா சொல்றது கதை இல்லை. ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எத்திக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு. நான் வேலையை செய்யலாம், சூப்பர். ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் ரிவார்டை நோக்கி போயிடும். Your mind is focused more on the end result. ரிவார்டை நோக்கி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும். phase 2. phase 3 என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும். phase 3. phase 4 இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சின்ன தாட் தான் போடுறான். செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா? இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள 4 சப் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல? எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த ரிசல்ட் தான் வேணும், இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன், இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான சாரம், அதான எசன்ஸ். அதனாலதான் கீதோபச்சாரத்தில் பகவத்கீதை நம்ம சொல்றோம், the means is more important than ends. உங்க மைண்டை ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, அவுட்கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும். அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்டு, ஆடிட்டர் மால் பிராக்டிஸை கண்டுபிடிச்சீங்க, நீங்க ஃபயர்டு, ஏத்துக்குவோம், அக்செப்டட். ஏன்னா வேலையை செஞ்சோம், ரிசல்ட்டை பத்தி நாம எதிர்பார்க்கணும். அவர் ஹையஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. வேலையை செய்யறோம், அதனால எந்த ரெப்பர்கஷன் வந்தாலும் ஏத்துக்கலாம்.